செக்மெண்ட் ரிப்போர்ட்டிங்கிறது இன்னொரு சம் பார்க்கலாம். இது சிம்பிளான சம் தான். போன சம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி சேம் சம். ஏபின்னு சொல்லிட்டு இந்த வரிசையில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ அதில் ரிசல்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் அசெட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஓகே. ஸோ சேம் அதே தான் கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம என்ன பண்ணிக்கலாம், டோட்டல் பண்ணிக்கலாம். ஸோ ரெவன்யூ, ரிசல்ட், அசெட் மூணு டோட்டல் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ இது நம்ம என்ன பண்ணிக்கலாம், 10% கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ 10% மேலே இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து எஸ் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நோ கொடுத்துக்கலாம். ஓகேவா. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ. ஸோ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏக்கு வந்து 9600, பிக்கு 300, சிக்கு வந்து 100 கொடுத்துருக்கேன். ஸோ டோட்டலாக பார்த்தா நம்மளுக்கு 10,000 ரூபாய். ஸோ இதை 10% கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 1000. ஸோ அப்போ இந்த ரெவன்யூவில் வந்து 1000க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து என்ன ரெஸ்பாண்டபிள் சேஞ்ச் செக்மெண்ட். அப்படி இல்லை அப்படின்னா அது இல்லைன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் 1000க்கு மேலே இருக்குது, ஒன்று மட்டும் தான், ஏ மட்டும் தான். ஸோ அப்போ பிசியும் கிடையாது அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு செக்மெண்ட் போட்டால் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது, 1750, 180, 70. ஸோ டோட்டல் பண்ணால் 2000 ரூபாய். ஸோ இது நம்ம 10% கன்வெர்ட் பண்ணால் 200. ஓகேவா. இப்போ எதுலாம் 200 மேலே இருக்குது, ஏ மட்டும் தான் இருக்குது, பிசி இல்லை. அப்போ இது ரெண்டும் செக்மெண்ட் ரிப்போர்ட்டிங் கிடையாது. ஓகேவா. ஸோ அதே மாதிரி தான். ஸோ அதே மாதிரி தான் 3யும் அசட்டுக்கும் சேம் அதே தான். டோட்டல் பண்ணுறோம். ஸோ 10% கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அந்த வேல்யூ வரைக்கும் கண்டுபிடிச்சிக்கும் 500. ஸோ 500க்கு எதெல்லாம் இருக்குது, ஏ மட்டும் தான் இருக்குது. ஸோ பிசி இல்லை. ஓகேவா. ஓகே. இப்போ நம்மளுக்கு செக்மெண்ட் ரெஸ்பெக்டபிள் எது அப்படின்னா ஏ மட்டும்தான், பிசியும் கிடையாது. ஏன் அப்படின்னா 10%க்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் அது கிடையாது. ஸோ அதனால் நோ நெயில் போட்டிருக்கோம். ஓகேவா. சிம்பிள். ஸோ இதே மாதிரி சம் ப்ராக்டிஸ்க்கு தரேன். அதை போட்டு பாருங்கள். போட்டுட்டு கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் போடுங்க. தேங்க்யூ.